மத்திய கூட்டுறவு வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள கிளர்க் பணியிடங்களை நிரப்புவதற்காக தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.nationalbank.co.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக 655 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 8ஆம் தேதி என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல்வள தொழில்நுட்ப கழகத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான ஒரு அரிய வாய்ப்பு வெளியாகியுள்ளது. தேசிய கடல்வள தொழில்நுட்ப கழகத்தில் காலியாக உள்ள திட்ட தொழில்நுட்ப வல்லுநர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியை அறிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. 18 50 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.niot.res.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 23ஆம் தேதி என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடவுளை தரிசித்துக் கொண்டே பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பழனி முருகன் கோயிலில் காலியாக உள்ள சத்திர காப்பாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தொகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 45 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை திரையில் தோன்றும் இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய சான்றிதழ்களுடன் இணை ஆணையர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம் 6,24,601 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 8ஆம் தேதி என கூறப்பட்டுள்ளது. டைடல் பூங்காவில் பணிபுரிய கனவோடு காத்திருப்பவர்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. டைடல் பூங்காவில் காலியாக உள்ள உதவி மேலாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக இயந்திர பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 28 40 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் hr@titlecbe.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதியாக டிசம்பர் 13ஆம் தேதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியே வந்துள்ளன. நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. கல்வி தகுதியாக பொருளாதார துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 21 40 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 800 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 100 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் NABFI.org.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 24ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ் 7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.